வணக்கம். சஞ்சுவுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு. ஸோ அந்த ஒரு வாய்ப்பு மூலமாக T20 வேர்ல்டு கப் 2026 நடக்க போகிற T20 வேர்ல்டு கப்பில் இந்தியன் டீமில் சஞ்சுவுக்கு இடம் கிடச்சிருக்கு. எப்படியாவது இவரை ஒரு ஸ்டாராக ஆக்கிட்டோம் அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஆனால் எந்த ஒரு மேட்சும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாததுனால நம்ம கில்லை தூக்கி வெளியில் போட்டிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்றத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள். ஸோ சஞ்சு சாம்சன் இந்தியன் கிரிக்கெட் போர்டால் பந்தாடப்படுற ஒரு பிளேயர். வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப கம்மி. ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாலும் அவருக்கு அடுத்து ஏதாவது ஒரு மேட்ச்சில் ஒழுங்காக விளையாடலன்னா தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. T20 இன்டர்நேஷ்னலில் ஓப்பனராக இவங்க 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸோடைய அந்த ஸ்டாட்ஸை இங்கே கொடுத்துருக்கேன், சைடில் கொடுத்துருக்கேன். நீங்களே பாருங்கள், சஞ்சுவிடம் இந்தியன் செலக்டர் செஞ்சது அநீதியாக இல்லையா அப்படின்றது உங்களுக்கே புரியும். அப்படி இந்தியன் டீமில் இடம் பிடிக்கிறது பெரிய ஒரு பாடாக இருந்த சஞ்சு சாம்சனுக்கு கடைசியாக வேர்ல்டு கப்பில் விளையாடுறதுக்கு, அதுவும் T20 வேர்ல்டு கப் 2026 விளையாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதுவும் ஒரே ஒரு மேட்ச், அதுவும் டூ ஆர் டை. இந்த ஒரு மேட்ச்சில் நீ பர்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா உனக்கு சான்ஸ் கொடுக்கறத பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம், இல்லைன்னா அவ்வளோதான், இந்தியன் டீமில் விளையாடுறத பற்றி நீ சிந்திக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சான்ஸை கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு மேட்ச்சில் தன்னுடைய திறமையை காட்டி சஞ்சு ஃபுல் மெரிட்டில் 2026 T20 வேர்ல்டு கப்பில் சஞ்சு இடம் பிடிச்சிருக்காரு. இன்னொருத்தர் நம்ம இஷான் கிஷன் 500 ரன் சையத் முஸ்தாக் அலி டோர்னமெண்ட்டில் 500 ரன் அடிச்சிருக்கிறாரு 190 ஸ்ட்ரைக் ரேட்டில். ஸோ கண்டிப்பாக அவரையும் செலக்ட் பண்ணி தான் ஆகணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் IPL நல்லா விளையாடுறவங்கள தான் T20 இன்டர்நேஷ்னலில் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் டொமஸ்டிக்கில் நல்லா விளையாடினாலும் உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றத இஷான் கிஷன் மூலமாக நிரூபிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கெலாம் செலக்ட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அப்படி கீழ்கீழ்னு கீழ்ச்சி முதலாக ஜார்க்கண்டுக்கு ஒரு கப்பையும் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இஷான் கிஷன் மெரிட்டோட தான் உள்ளே வந்திருக்கிறாரு. கடைசி ஒரு 50 வருஷத்தில் பார்த்தோம்னா சுனில் கவாஸ்கர்லேருந்து இப்போ கடைசியாக விராட் கோலி வரைக்கும் ஒரு 10 வருஷத்துக்கும் இல்லை ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு ஸ்டார் உருவாக்கிட்டே இருந்தாங்க. சுனில் கவாஸ்கர், கபில் தேவ் அப்படின்ற அந்த 2 பேர் ஒரு 80ஸ்லேருந்து 90s வரைக்கும் அவங்க ஒரு ஸ்டாராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 90ஸ்ல சச்சின் டெண்டுல்கர், 90ஸ்லேருந்து 2010 வரைக்கும் 20 வருஷம் கிரிக்கெட் உலகின் முடிசூடா மன்னனாக சச்சின் டெண்டுல்கர் இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம MS தோனியும் விராட் கோலி, இவங்க ஏரா 2010லேருந்து இப்போது 2025 வரைக்கும் அவங்க 2 பேரும் கிரிக்கெட் உலகை ஆழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்தியா மாதிரி 50 வருஷமாக இந்தியாவில் ஒரு பீரியட்லேயும் ஒரு ஸ்டார் இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. இன்னும் 2 பேர் ஸ்டாராக இருந்திருக்காங்க. ஆனால் தோனி ரிட்டையர்ட் ஆயாச்சு. அதுக்கப்புறம் விராட் கோலி இருக்கார். இப்போது அவரும் இன்னும் வெறும் 1 டே மட்டும்தான் விளையாடிட்டு இருக்காரு. இன்னும் 1 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் விளையாடலாம். ஸோ விராட் கோலிக்கு அப்புறம் இன்னொரு கிரிக்கெட் ஸ்டாரை உருவாக்கணுமே, அதை யாரை உருவாக்குறது அப்படின்னு தான் சுப்மன் கில்லை இவங்க செலக்ட் பண்ணாங்க. ஸோ அவரை செலக்ட் பண்ணி அவர் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றதுனால அவரை நிறைய சான்ஸ் கொடுத்து எப்படியாவது இவர் ஒரு ஸ்டாரை உருவாக்கணும்னு பல சான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் கடைசியாக 15 T20 மேட்ச்சில் 15 மேட்ச்லேயும் எந்த ஒரு 50யும் அடிக்காமல் ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தான் சஞ்சுவுக்கு அந்த ஒரே ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஒரே ஒரு வாய்ப்பு. அது சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்ச்லையும் பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இந்தியன் டீமில் சான்ஸ். அப்படி இல்லைன்னா கிடையாது. இந்த நம்ம கில்லுக்கு கொடுக்குற மாதிரிலாம் 15 மேட்ச்லாம் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த ஒரு மேட்ச்சில் சஞ்சு பர்ஃபார்ம் பண்ணலன்னா கண்டிப்பாக வேர்ல்டு கப்பில் விளையாட முடியாது மட்டும் கிடையாது, இந்தியன் டீம்லேயே அதுக்கப்புறம் செலெக்ஷனே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு கடைசி சான்ஸை மிக அழகாக சஞ்சு பயன்படுத்தி 37 ரன் 22 பாலில், அது 168 ஸ்ட்ரைக் ரேட்டில் சரியாக விளையாடி இந்தியா அந்த மேட்ச் ஜெயிக்கவும் செஞ்சது. ஸோ இப்படி விளையாடின சஞ்சுவை செலக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. கடைசி 3 மேட்ச்சில் விளையாடின கில் வெறும் 32 ரன் 31 பாலில், ஸ்ட்ரைக் ரேட் 128 நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக செலக்டர்ஸை எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, என்னையா சஞ்சு நல்லா விளையாடுறாரு, இவரை செலக்ட் பண்ணாமல் இன்னும் கில்லுக்கு ஏன் சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, வேர்ல்டு கப்பில் அங்கே போய் கில்லு சொதப்பினாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளோதான் செலக்டரோட நிலைமை. ஸோ அதனால் சஞ்சு செலக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணியாச்சு. பின்னாடி நம்ம இஷான் கிஷன் 500 ரன் 190 ஸ்ட்ரைக் ரேட்டில் முஸ்தாக் அலி அந்த ட்ராஃபியை வின் பண்ணி முதலாக ஜார்க்கண்டுக்கு அந்த ஒரு ட்ராஃபியை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரும் சரியான பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவரையும் செலக்ட் பண்ணி தான் ஆகணும். T20 பொறுத்த வரைக்கும் IPL எவன் நல்லா விளையாடுறானோ அவன் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் IPL லீகில் மட்டும் கிடையாது, டொமஸ்டிக் கிரிக்கெட் மேட்ச்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக உங்களை நாங்கள் T20 இன்டர்நேஷ்னலுக்கு செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றத செலக்டர்ஸ் இஷான் கிஷனை செலக்ட் பண்ணது மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஜிதேஷ் சர்மாவுக்கு வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இடம் கிடைக்கல. அதுக்கு செலக்டர்ஸ் சொன்ன அந்த ஒரு காரணம் ஓரளவுக்கு வேலிடாக தான் இருந்தது. சஞ்சுவையும்
ஜிதேஷ் சர்மாவையும் டீமில் எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 2 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை. சஞ்சு வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன். சஞ்சு ஒரு வேளை நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அடுத்த மேட்ச்சில் வந்து ஜிதேஷை உள்ளே கொண்டு வரணும். ஆனால் ஜிதேஷ் வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ ஓப்பனிங்கில் விளையாடுறதுக்கு வேறொரு பேட்ஸ்மேனை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து செலக்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து ஜிதேஷை தூக்கிட்டு அங்கே இஷானை கொண்டு வந்திருக்காங்க. இஷான் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர். சஞ்சு ஒரு மேட்ச் விளையாடலன்னா இஷானை உள்ளே கொண்டு வரலாம். இஷானும் ஓப்பனிங் ஸ்லாட்டில் விளையாட முடியும், விக்கெட் கீப்பராக இருக்க முடியும். ஸோ அதனால தான் ஜிதேஷை தூக்கிட்டு இஷானை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு உண்மையிலேயே நல்ல மூவ். ஸோ மொத்தத்தில் இந்த ஒரு செலெக்ஷன் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா வந்து இந்தியன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இனிமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் டீமில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம். பெரிய ஸ்டார் வேல்யூலாம் வச்சுக்கிட்டு இனிமேல் வந்து காலத்தை ஓட்ட முடியாது அப்படின்றது தான் இந்த ஒரு செலெக்ஷன் நமக்கு சொல்லுது. ஸோ இனிமேல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் இந்தியன் டீமில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையுடன் நான் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் எல்லாம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.